சிறப்பு நேர்காணலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றேன். இந்த நேர்காணலில் நம்ம சந்திக்க இருக்கக்கூடிய ஆளுமை தமிழ் தேசிய விடுதலை இயக்கத்தின் தலைவர் திரு தியாக அவர்களைத்தான் சந்திக்க இருக்கிறோம். வாருங்கள் நேயர்களே. வணக்கம் திரு தியாக. வணக்கம். வணக்கம். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக ஒரு உரையாடல் நம்ம நிகழ்த்தி தமிழகம் எதிர்கொள்ள இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, வாக்காளர்கள் எதை கவனிக்கணும் அப்படின்னெல்லாம் நீங்கள் பேசியிருந்தீங்க. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஆட்சி மாற்றம், அணி மாற்றம்லாம் நடந்திருக்கு. இப்போ இருக்கிற சூழலை எப்படி பார்க்குறீங்க? தமிழகத்தின் சூழலை எப்படி பார்க்குறீங்க? 2026 சட்டமன்ற தேர்தலின் போது திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஒரு கருத்தை முன்வைத்தார். இந்த தேர்தல் ஏதோ ஒரு சட்டமன்றத்துக்கான மாநில ஆட்சிக்கான ஒரு தேர்தல் என்று பார்க்க வேண்டாம். இது இந்திய அரசுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இடையிலான ஒரு போட்டி. ஆமாம், இதில் தமிழ்நாடு வெல்ல வேண்டும். இதுதான் அவர் முன்வைத்த கருத்து. இந்த கருத்தே அந்த முழு தேர்தல் இயக்கத்திற்குமான மைய இழையாக இருந்திருந்தால் அது வேற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் இதை விட்டுட்டு இதில் 5000 கொடுக்குறோம், நாங்கள் 8000க்கு டோக்கன் கொடுக்குறோம், நாங்கள் என்னென்ன சலுகைகள் கொடுத்துருக்குறோம் என்பது அதைத்தான் மற்றவர்கள், ஸ்டாலினை தவிர மற்றவர்களெல்லாம் முழு அளவில் பரப்புரை செய்தார்கள். நீங்கள் அப்போ சுட்டி காட்டினீங்க அதை, அந்த தவறு செய்கிறாங்க அப்படின்னு. ஆமாம், கரெக்ட். அப்பயே நான் அப்பயிலும் சொல்கிறேன், பண்ணாங்க. இன்னும் கூட ஒரு உதாரணமாக ஒரு செய்தி சொல்கிறதா இருந்தால், ஒரு ஆளுகிற கட்சி அதன் வரம்புக்குள் மக்களிடையே ஒரு தேர்தல் அணிவகுப்பை உருவாக்கணும். இவங்களை எப்படி இந்த மக்களை நம்ம ஒரு பக்கம் சேர்க்கறது? கட்சிகள் இந்த மக்களை பார்த்தா சேருவாங்க. ஓகே, கட்சிகளை பார்த்து மக்கள் சேர்றதில்ல. தமிழ்நாட்டில் நான் அடிக்கடி சொல்றது உண்டு, மக்கள் தலைவர்களை வழி நடத்துகிறார்கள், தலைவர்கள் மக்களை வழி நடத்துவதில்லை. அப்போ மக்கள் வழி நடத்தணும்னா அவங்க மத்தியில் சரியானது ஒரு அரசியலை கொண்டு சேர்ப்பது. ஒரு உதாரணம், நான் அந்த நேரத்தில் ஒரு கட்டுரையே எழுதினேன் நான், ஸ்டாலின் தவறவிடும் வாய்ப்புன்னு. சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் இவர். எப்படி பீகாரில் நிதிஷ்குமார் அதை எடுத்ததன் மூலம்தான் அந்த அளவுக்கு அவர் வெற்றி பெற்றார். பாஜகவுக்கு நிகராக நின்று அவர் அந்த தேர்தலில் வேலை செஞ்சார். அவர் பாஜக பக்கம் போயிட்டாருங்கிறது வேறு விஷயம். ஆனால் அந்த மக்கள் மத்தியில் எடுத்தார். அதே போல் கர்நாடகத்தில் சித்தாராமையா செஞ்சார், தெலங்கானாவில் ரேவந்த் ரெட்டி செஞ்சார். ஆனால் இவர் அதை செய்யாமல் விட்டுட்டார். நான் அப்போ திருப்பி திமுக தலைமைக்கு நான் சுட்டி காட்டிக்கிட்டே இருந்தேன் வாய்ப்புள்ள போதெல்லாம், இதை செய்யுங்க, தமிழ்நாட்டு அரசியலே மாறி போயிடும். என்ன காரணம்? அது எப்படி? அது அவங்க தவறா புரிந்து கொண்டு இந்த 50 விழுக்காட்டுக்கு மேலே இடஒதுக்கீடு கொடுக்க கூடாதுன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சொன்ன தீர்ப்பை எடுத்துக்காட்டி, எனவே நாங்க கணக்கெடுக்க முடியாதுன்னுட்டாங்க. இல்ல, இது வேறு அது வேறு, ரெண்டு வெவ்வேறு. நீங்க சொன்ன காரணம் என்ன? அப்படி ஒருவேளை எடுக்கப்பட்டிருந்தால் அது என்ன விளைவை ஏற்படுத்தும்? இந்த 69 விழுக்காடு இடஒதுக்கீடுன்னு ஒன்று கத்தி தொங்குற மாதிரி தொங்கிட்டு இருக்கு பாருங்க, உறுதி இல்லை. அதை உறுதிப்படுத்தி இருக்கலாம், மக்கள் அதுக்கு ஆதரவாக திரண்டிருப்பாங்க. எஸ்சி எஸ்டி மக்களுக்கு உண்மையிலேயே என்ன கிடைச்சிருக்கு, என்ன கிடைக்கல. நீங்களே இங்கே நடத்துகிற ஒரு விவாதத்தில் ஒரு பொண்ணு கேட்கும், எதுக்கு சார் அவங்களுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? ஏன்னா அதுக்கு விவரம் தெரியல. உண்மையில் அவங்க மக்கள் தொகை என்ன, அவங்களுடைய தேவை என்ன, அதை நிறைவு செய்திருக்கிறதா இடஒதுக்கீடு இல்லையாங்கிறதெல்லாம் எப்படி தெரியும்? இது தொடர்பாக பாட்னா உயர்நீதிமன்றம் வழங்கின ஒரு அருமையான தீர்ப்பு இருக்கு. அந்த தீர்ப்பினுடைய தொடக்கமே எப்படி இருக்கணும்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு கூடாதுன்னு இங்கே சில பேர் வழக்கு போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படி வழக்கு போட்டிருக்கிறாங்கன்னா, இன்னமும் சாதி ஒழியவில்லை என்பதை தான் இந்த வழக்கு நமக்கு உணர்த்துகிறதுன்னு அந்த நீதிபதிகள் சொல்லி தொடங்குவாங்க உங்களுக்கு. அப்போ என்ன நடக்குது உங்களுக்கு? உண்மையிலேயே இந்த அட்டவணை பட்டியல் சாதி மக்கள், பட்டியலின பழங்குடி மக்கள், அப்புறம் நம்ம இங்கே வச்சிருக்கிறோம் பாருங்க ஏனைய பிற்படுத்தப்பட்டவர், அவர்களுக்குள்ள எம்பிசி மோஸ்ட் பேக்வேர்டு, அங்கே எக்ஸ்ட்ரீம்லி பேக்வேர்டுன்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க பீகாரில். இவங்கெல்லாம் உண்மையில் எவ்வளோ பேர், நிலம் இருக்குதா, வீடு இருக்குதா, வேலை வாய்ப்பு இருக்குதா, இந்த விவரங்கள் அனைத்தும் அந்த கணக்கெடுப்புல வெளிப்படுது. 17 கேள்விகள் கேட்கிறாங்க, எல்லாத்தையும் வெளியே கொண்டு வந்தாங்க. ஒருவேளை அது எடுத்திருந்தா தமிழ்நாட்டின் உண்மை நிலைமை நமக்கு தெரிஞ்சிருக்கும். அது மக்கள்கிட்ட வேற தாக்கத்தை ஏற்படுத்தும், நிச்சயமா ஏற்படுத்தும்ல. உங்களுக்கு பெரிய தாக்கம் ஏற்படுத்தும். கட்சிகள் எங்க நிக்கிறது எங்க நிக்கிறது இல்லைங்கிறத அதை வச்சா முடிவு பண்ணுவாங்க. நீங்க பீகார்ல என்ன நடந்துச்சு? எல்லா கட்சியும் இந்த கணக்கெடுப்புக்கு ஆதரவு கொடுத்தாங்க, சட்டமன்றத்தில் தீர்மானம் போட்டாங்க. இதை எதிர்த்து பேசினவங்க மக்களிடையே தனிமைப்பட்டு போனாங்க. ஆனா நான் ஒரு யதார்த்தத்திலிருந்து ஒரு கேள்வி,
நீங்க சொன்ன மாதிரி டெல்லிக்குமான போராட்டம் அதை இன்னும் கூர்மைப்படுத்துங்கன்னு அப்பயே நீங்க சொன்னீங்க. ஆனா இப்ப திமுக தாமதமாக என்ன சொல்றாங்கன்னா, நாம எதிரியே தெரியாம நம்ம ஒரு அரசியல் விளையாட்டை விளையாண்டுட்டோம், எதிரின்றது பாஜக இல்ல, இங்க இருக்கிற விஜய் தான், நாம தப்பு பண்ணிட்டோம்னு ஒரு மீளாய்வு செஞ்சு அது சரியா? அதாவது வந்துங்க, உலக அளவில் நடைபெற்ற தேர்தல் வழிபட்ட அரசியல் மாற்றங்கள் இது எல்லாத்துலேயும் ஒரு செய்தி மெய்ப்பிக்கப்பட்டது. என்னன்னா, இந்த நலத்திட்டங்கள், கட்டமைப்பு வசதிகள், இதை காட்டிலும் மக்களை ஈர்க்கக்கூடியது உரிமை கோரிக்கைகள், உரிமை போராட்டங்கள் தான். அதுதான் நீங்க இலங்கை இனவழிப்புக்கு பிறகு 2009க்கு பிறகு வடக்கு மாகாண சபை தேர்தல் நடந்தபோது ராஜபக்ஷ போய் பிரச்சாரம் பண்ணார். நாங்க பாருங்க பாலங்கள் கட்டியிருக்கிறோம், ரயில் பாதைகள் போட்டுக்கிறோம், இந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்புன்னு சொல்லி. அந்த முன்னாள் நீதிபதி விக்னேஸ்வரன் மற்றவங்கெல்லாம் போய் பிரச்சாரம் பண்ணாங்க. நமக்கு போர்க்குற்றங்களுக்கு நீதி வேணும், இனவழிப்புக்கு நீதி வேண்டும், நமக்கு அரசு உரிமை வேண்டும் என்று இவங்க பண்ணாங்க. மக்கள் எதை ஏற்றுக்கொண்டாங்க? உரிமையை தான் ஏற்றுக்கொண்டாங்க. இங்க அதுதான் முக்கியம். இப்ப நலத்திட்டங்கள்லாம் மேம்போக்கானது. அது அடியாழம் வரைக்கும் போய் சேர்றது இல்லைங்கிறது ஒண்ணு. வேலையில திண்டாட்டம் தீர்ந்துருமா? எனக்கு ஒரு வேடிக்கை நடந்துச்சு, பார்த்தேன். என்ன, ஒரு தொகுதியில் ஒருத்தர் தோத்துட்டாருன்னா அதுதான் பெரிய விஷயமா பேசுறாங்க. ஒரு கட்சியே தோக்குது, கட்சியில எல்லாரும் தோக்குற மாதிரி இவரும் தோக்குறாரு, அவ்வளவுதான். ஏன் அவர் தோத்ததை பத்தி இவ்வளவு தூரம் பேசுறாங்கன்னா, அவர் எவ்வளவு பாலம் கட்டினாரு, எவ்வளவு மண்டபம் கட்டினாரு, எவ்வளவு ரோடு போட்டாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, எம்எல்ஏனா என்ன அர்த்தம்னு கேட்டேன்னா, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. அப்ப எத்தனை சட்டம் போட்டாருன்னு சொல்லுங்க. உன் வேலை என்ன? பாலம் கட்டுறதா? எல்லா காலத்திலையும் கட்டியிருக்கிறாங்க, எல்லா காலத்திலையும் ரோடு போட்டிருக்கிறாங்க, எல்லா காலத்திலையும் கழிப்பறை கட்டியிருக்கிறாங்க. இங்க கேள்வி என்ன? மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளினா நீங்க என்ன சட்டம் போட்டீங்க? எதுக்கான சட்டம்? கல்வி உரிமைக்கான சட்டம். எத்தனை அரசு பள்ளிகள் மூடப்பட்டிருக்கு, எத்தனை பேர் கல்வி இழந்திருக்கிறாங்க? சரி, வேலை வாய்ப்பு, எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பை கொடுத்துருக்குறீங்க? கணக்கு கொடுக்க முடியுமா? நீங்கள் முதலீடுகளை கொண்டுட்டு வர்றீங்க, ஒரு 20 கோடி முதலீடு, எத்தனை பேருக்கு அதிலிருந்து வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்னு கணக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு ஆளுக்கு வேலை கொடுக்கறதுக்கு 2 கோடி முதலீடு தேவைப்படுது. அப்போ நீங்கள் கொண்டு வர்ற முதலீடுகள் பூரா கேபிட்டல் இன்டென்சிவ் இண்டஸ்ட்ரீஸ்னு அர்த்தம். அதுதான் நமக்கு புள்ளிவிவரம் தருது. அப்படி வந்து ஒன்றும் வேலையின்மை வந்து குறையல. அப்போ வேலை இல்லாதவன் நல்லா ரோட்டில் போகிறோம், வண்டியில் போகிறோம் என்றா ஓட்டு போடுவோம் அவங்களுக்கு. இப்போ இன்னொரு இடம்ன்றது நீங்கள் சொல்வது, அப்போ சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருந்தால் வேற ஒரு விளைவு நிச்சயமாகங்க. நான் உறுதியாக சொல்கிறேன், எல்லா குறைகளையும் மீறி திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்கும். சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தியிருந்தேன். நான் தலைப்பே இப்படி தான் கொடுத்துருந்தேன், ஸ்டாலின் தவறவிடும் வாய்ப்புன்னு கொடுத்துருந்தேன். ஆனால் அப்போது பலர் என்ன சொன்னாங்கன்னா, அது தேவையில்லாமல் போய் அந்த தேன்கூட்டில் கையை வச்சுட்டா ஆளாளுக்கு எங்களுக்கான உரிமை, அது பிரதிநிதித்துவம். ஒரு சின்ன வாசகம், ஒரு திரைப்பட பாட்டு உண்டு, கழகத்தில் பிறப்பது தான் நீதின்னு. சமூக நீதி இப்படி ஒரு கழகத்திலிருந்து தான் பிறக்கும். பிரச்சனை வரட்டுமே, அது செஞ்சிருக்கணும். நீங்க விபி சிங் துணிச்சல் அவர் முடிவு எடுத்தாருங்க. மண்டல் குடி பரிந்துரை கிடப்புல போட்டு வச்சிருந்தார். ராஜீவ்காந்தி இந்த மண்டல் குடி பரிந்துரைக்கு எதிராக மணிக்கணக்காக பேசினார் பார்லிமெண்ட்ல. அதுல வந்து காங்கிரஸும் பாஜக ஒரு மாதிரி நின்னாங்க. ஆனா விபி சிங் துணிச்சல் அவர் முடிவு எடுத்தார், இதை நான் செயல்படுத்துறேன். எவ்வளவு தடைகள், எவ்வளவு எதிர்ப்புகள் இருந்தாலும் கவலை இல்லை. நீங்க சம்பந்தமா அந்த இந்திரா சாணி வழக்குன்னு ஒரு வழக்குல உச்சநீதிமன்றம் வழங்கின தீர்ப்பு எடுத்து படிச்சு பாருங்க. எப்படியெல்லாம் எதிர்ப்பு தெரிவிக்க முடியும்? இந்த நாட்டில் ஏதுப்பா ஜாதி, எதுக்குப்பா ஜாதி வாரி இடஒதுக்கீடுன்னு எழுதின நீதிபதிகள்லாம் இருக்கிறாங்க. ஒரு ரத்னவேல் பாண்டியன், நம்ம ரத்னவேல் பாண்டியன் தான் ரொம்ப அழகா ஒரு பதில் சொன்னார். எல்லாரும் பள்ளிக்கூடம் போலாமே, இதுக்கு என்ன சிக்கல் இருக்குன்னு கேட்குறீங்க. எங்க ஊர்ல புதிரை வண்ணார்னு ஒரு ஜாதி இருக்கு, அவங்க வந்து ராத்திரில மட்டும்தான் வெளியில வர முடியும், பகல்ல வெளியே வந்தா காணாமை கொடுமைக்கு ஆளானவங்க, அவங்க எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவாங்கன்னு கேட்டாரு. ஆமா, தருணத்தில் இந்த கிரீமி லேயர் பத்தி பேசினப்ப the milk is yet to buy, அதை ஏத்து நின்னார். உங்களுக்கு where is the creamனு கேட்டது. எதுக்கு சொல்ல வர்றேன், அந்த சமூகத்தில் இப்படி ஒரு பிரச்சனை வந்து அவன் போராடி டெல்லியில் போராடினான், கொளுத்திக்கிட்டான், சண்டை போட்டுக்கிட்டான், எல்லாம் பண்ணிக்கிட்டான். விபி சிங் உறுதியாக நின்னதுனால தான் மண்டல் குழு செயல்பாட்டுக்கு வந்து அது அரசியல், அது ஒரு புது அரசியலே உண்டு பண்ணிச்சு. நீங்கள் வந்து நல்லா ஒன்று சொல்கிறேன் கேளுங்க. 92 பாபர் மசூதி இடிக்கப்பட்டதிலிருந்து
இந்திய அரசியல் வேறு ஒரு வரலாறு தொடங்குது, திரும்புது. அந்த பாபர் மசூதி இடிக்கப்பட்டதற்கு பிறகும் அந்த வரலாற்றை கொஞ்சம் தேக்கி நிறுத்தி மண்டல அரசியலை முன்னுக்கு கொண்டு வந்தது இருக்கு பாருங்க, அது விபி சிங்கோட அந்த நடவடிக்கை தான். அதனுடைய விளைவு தான் லல்லு பிரசாத் யாதவ், அதனுடைய விளைவு தான் முலாயம் சிங் யாதவ். அது வேறு ஒரு அரசியலை இங்க கொண்டு வந்துச்சு. உங்களுக்கு தமிழ்நாட்டில் வேறு ஒரு அரசியலை கொண்டு வருவதற்கு இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் அந்த கணக்கெடுப்பின் அடிப்படையிலான நடவடிக்கைகளும், அந்த பீகார் பாட்னா நீதிமன்ற தீர்ப்புல அவங்க என்ன சொல்றாங்க தெரியுங்களா உங்களுக்கு? இது இந்திய அரசுக்கு தான் அதிகாரம் இருக்கு, மாநில அரசுக்கெல்லாம் இல்லை. மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், நலத்திட்டங்கள் நிறைவேற்ற வேண்டும் என்றால் அதற்கான தரவுகள் இந்த கணக்கெடுப்பில் இருந்து தான் கிடைக்கும். நான் ஒரு உதாரணம் கூட சொன்னேன், கோயம்புத்தூரில் பேசும்போது சொன்னேன். கோயம்புத்தூரில் அது சலவை தொழிலாளர்கள் மாநாடு. சலவை தொழிலாளர்கள் தெருமுனைக்கு தெருமுனை இஸ்திரி பெட்டி வைத்து கொண்டு தேய்ச்சி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனை இஸ்திரி பெட்டி வழங்கணுங்கிற கணக்கெடுப்பு யார் எடுக்கிறது? மாநில அரசு, மாநகராட்சி எடுக்கணும். மாநகராட்சிக்கு கூட அந்த உரிமை இருக்குன்னு சொல்லி அந்த தீர்ப்புல சொன்னாங்க. 14வது உறுப்பு, 15வது உறுப்பு, 16வது உறுப்புன்னு அரசமைப்பு சட்டத்தில் இருக்குல்ல. இதெல்லாம் இடஒதுக்கீட்டுக்கு அடிப்படையான உறுப்புகள் தானே. நீங்க பேசுனதுல இருந்து நான் ஒன்றை புரிஞ்சுக்கிறேன். இங்கு சமூகத்துல ஒரு இடஒதுக்கீடெல்லாம் வந்த பிறகும் ஒரு முக்கியமான கட்டத்தை தமிழ்நாடு அடைஞ்சிருக்கு. ஒருவேளை சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திருந்தா இன்னும் உரிமைக்கு உரியவர்கள் யாரும் செஞ்சிருக்கலாம். அந்த அதிருப்தி தான் விஜய் பக்கம் நகர்ந்திருக்கா? அவ்வளவுதான். நியோ லிபரலிசம், அந்த நியோ லிபரலிசத்தினுடைய தாக்கம் இருக்கு பாருங்க. இந்த எல்லா சமூக நலத்திட்டங்களையும் மீறி ஏராளமானவர்களை வேலையற்றவர்களாக்கிடுச்சு. ஒரு புதிய பணக்கார வர்க்கத்தை தோற்றுவித்தது, பெருந்திரளான மக்களை ஓட்டாண்டிகளாக்கிடுச்சு. இதுக்கு எதிராக போராடணும்னா உங்க கையில என்ன இருக்கணும்? தரவுகள் இருக்கணும். அது இல்ல இல்ல. நீங்க காலை உணவு திட்டம் எவ்வளவு பேருக்கு கொடுக்கணும், பள்ளிக்கூடத்தில் எத்தனை பேர் படிக்கிறாங்க, கணக்கொண்டான்னு எடுத்துட முடியுது இல்ல. அதுபோல ஒவ்வொரு துறையிலையும் வேணும்ல உங்களுக்கு. இப்போ விஜய் அவர்கள் வந்த பிறகு பட்டியலின மக்களுக்கு அதிக பிரதி, நான் விஜய் பற்றி நான் சொல்றேன். அது பட்டியலினத்தவர்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்துருக்கிறாரு, அது பண்ணியிருக்கிறாரு, இதெல்லாம் நல்ல செய்திகள். ஆனா அரசியலை இறுதியா தீர்மானிக்கிற செய்தி அதுவல்ல. யார் எத்தனை பேருக்கு கொடுத்தாங்கிறதெல்லாம் இல்லை. 65 இந்தியர் போராட்டத்தின் போது உள்துறை அமைச்சராக இருந்து நம்ம மாணவர்களை சுட்டு கொண்டது கக்கன் தான். கக்கன் தலித்துங்கிறதுனால அதெல்லாம் இல்லைன்னு ஆயிடாது. அதெல்லாம் பிரச்சனை. இங்க பிரச்சனையே என்னன்னா, இந்த பிரச்சனைகள் குறித்து என்ன நிலைப்பாடு எடுக்க போறீங்க? புதுத்தாராளியம் குறித்து திமுக நிலைப்பாடு என்ன? நீங்கள் டெல்லியில் அமைச்சர்களாக இருந்து 10 ஆண்டு இருந்து, அதுக்கு முன்னால வாஜ்பாய் காலத்தில் அமைச்சராக இருந்து நடைமுறைப்படுத்திய கொள்கைகள் பூராவுமே இந்த நியோலிபரல் பாலிசிஸ். நியோலிபரல் பாலிசிஸ்னா என்ன அர்த்தம்? ஏராளமானவர்களை வேலை இழக்க செய்வது. இது காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில் இதை ஒத்துக்கிறாங்க. 91 தொடங்கி நாம் வேலை வாய்ப்புகளுக்கு இடமளிக்காத ஒரு பொருளியல் கொள்கையை கடைபிடிச்சிட்டோம், தவறு செய்துட்டோம்னு அவங்க ஒத்துக்கிறாங்க. அன்னைக்கு அதுக்கு ஆதரவா பேசியவர்கள் ஆமா பிறகு மீள் ஆய்வு பண்றாங்க. நம்ம புது பொருளாதார கொள்கை வேணும், புது தொழில் கொள்கை வேணும், வித் எம்ப்ளாய்மெண்ட் as the கார்னர் ஸ்டோன் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு? நீங்க ஒரு முதலீட்டை இங்க கூப்பிடும் போது, அமெரிக்காவுக்கு போய் வேற நாட்டுக்கு போய் முதலீட்டை வரவழைக்கும் போது, அந்த முதலீட்டின் அடிப்படையில் தொடங்கப்படுகிற தொழிலில் வேலை வாய்ப்பு வேணும்னு கேட்குறீங்களா? நீங்க புதுத்தாராளியம் ஒரு விளைவு என்னன்னா, பொதுத்துறை ஏறத்தாழ அழிந்து போச்சு. பொதுத்துறை அழிஞ்சு போச்சு, அரசு துறை அழிஞ்சு போச்சுன்னா என்ன அர்த்தம்? இடஒதுக்கீட்டுக்குரிய துறைகள் சுருங்கி போச்சுன்னு அர்த்தம். நீங்க பேசுவது ரொம்ப ஒரு ஆழமான விஷயத்தை தொடுறீங்க. ஆனா அந்த முடிவை புரிஞ்சுக்கிறவங்க மேம்போக்கா வசீகர அரசியல்ல, சமூக ஊடக வசீகரத்துல ஓட்டு போட்டுட்டாங்க, ஒரு மாய வலையில சிக்கிட்டாங்கன்னு நீங்க அப்படி புரிஞ்சுக்க? இல்லை நான் என்ன சொல்றேன்னா, எப்பயுமே ஒருத்தருக்கு ஓட்டு போடணும்னா அவருக்கு கொஞ்சம் வசீகரம் இருக்கணும், அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கணும், அவருக்கு கொஞ்சம் வசதி இருக்கணும், எல்லாம் இருக்கணும். அது மட்டுமே வெற்றியை தீர்மானிப்பதில்லை, வெற்றி தோல்வியை தீர்மானிக்கல. இப்போ விஜய் எடுத்துக்கிறோம்னு வச்சுங்க, ஒரு 10 விழுக்காடு, அதிகமான 15 விழுக்காடு அதுக்காக கிடைக்கலாம். ஆனால் இன்னொரு எங்கேருந்து கிடைக்குது உங்களுக்கு? தமிழ்நாட்டிலையும் இந்தியாவிலையும் பெரும்பாலான தேர்தல்கள் நெகட்டிவ் ஓட்டால தான் முடிவு செய்யப்படுது. காங்கிரஸ் எதிர்ப்பு திமுக, திமுக எதிர்ப்பு அதிமுக, அதிமுக எதிர்ப்பு திமுக,
எதிர்ப்பு தான் எதிர்ப்பு தான். இங்க திமுக எதிர்ப்பு வாக்குகள், அதே போல இந்திய அளவில் எடுத்துட்டா பாஜக எதிர்ப்பு வாக்குகள். இந்த பாஜக திமுக எதிர்ப்பு வாக்குகள் தான் விஜய்க்கு வாக்குகளா மாறுது. ஓகே, அதாங்க முக்கியம். இவங்க என்ன முயன்றாலும் அதை தடுத்து நிறுத்த முடியல. இவங்க எதிர்ப்பு எப்படி வெளிப்படுது? ஜனங்க நேரடியா நான் சொல்ற மாதிரி திமுக நியோலிபரல் பாலிசி அப்படிலாம் பண்ண வேண்டியல. அவங்க பார்த்தது என்னன்னா, அவங்களுடைய பர்செப்ஷன் என்னன்னா, பரவலா ஊழல், எங்க பார்த்தாலும் பார்ட்டி ஃபண்டுங்கிறாங்க, எங்க பார்த்தாலும் ஒரு நம்ம நண்பர்கள் சொல்றாங்க, டிரான்ஸ்ஃபர் கேட்டா காசு கேட்குறாங்க, அப்பாயின்மெண்ட். நம்ம கல்லூரி பேராசிரியர்கள் எத்தனையோ பேருக்கு வந்து வேலை முறைப்படுத்தப்படாமல் இருந்துச்சு பழைய ஆட்சியில். திமுக ஆட்சி வந்தோட எங்களுக்கு எல்லாம் ரெகுலர் ஆகிடும் ரொம்ப நம்பிக்கையோடு இருந்தாங்க. யாருக்குமே ரெகுலர் ஆகலை, எதுவும் நடக்கலை. திரும்ப கேட்டால் ஏதாவது எதிர்பார்க்குறாங்கங்கிறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொன்னால் ஒருபோதும் கொடுக்காதீங்க, நடந்தால் நடக்கும், நடக்காட்டி போட்டோம். ஒரு தனியார் கல்லூரி, அரசு அங்கே வந்து புதுசாக ஆள் அமர்த்தணும் கல்லூரியில், அதுக்கு தொகை கேட்குறாங்க. அந்த தனியார் கல்லூரியுடைய நிர்வாகம் கொஞ்சம் உறுதியாக நின்று கொடுக்க மறுக்கிறாங்க. உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நடந்துச்சுங்க. அவங்க அந்த ஆசிரியர்கள் அமர்த்துவதற்கு நிறைய சான்றுகள். அப்போ பரவலாக ஏற்பட்ட இந்த எதிர்ப்பை நீங்கள் வெறும் நலத்திட்டங்கள் 5000 ரூபாய் டோக்கன் கொடுத்து 8000 ரூபாய் அதெல்லாம் ஒன்றும் எடுபடாதுங்கிறத தமிழ்நாட்டு மக்கள் சொல்லிட்டாங்க. இப்போ இந்த முடிவுக்கு பிறகு தமிழக அரசியல் களம் எப்படி இருப்பதா நினைக்கிறேன்? ஒன்று, பலருமே இங்கே இனி பாஜக எதிர்ப்புன்றது எடுபடாது, தேவையில்லாமல் பாஜக எதிர்ப்பை திமுக கையில் வச்சிருந்துச்சு, விஜய் பாருங்க அமைதியாகவே இருந்து ஜெயிச்சிட்டாருன்ற ஒன்று. இன்னொன்று, இனி விஜயை எதிர்கொள்ளணும்னா ஓபிசி பாலிடிக்ஸ் தான் இது சொல்கிற தன்மை. கூட்டணி கட்சிகள் விஜய்கிட்ட நகர்ந்து மதசார்பின்மைலாம் பேசுகிறாங்க. களம் எப்படி இருக்குன்னு நீங்கள் எப்படின்னாங்க, தேர்தலில் ஒரு கட்சி அல்லது ஒரு தலைவர் என்ன நோக்கத்துக்காக செயல்படுறார்? அமைச்சராவதற்காக, முதலமைச்சராவதற்காக, ஆட்சியை பிடிப்பதற்காக, இதுதான் நோக்கம்னு சொன்னால் எதை வேணாலும் செய்வாங்க. இல்லை, எங்களுக்கு வேற ஒரு நோக்கம் இருக்குப்பா, எங்கள் நோக்கம் இன்னென்ன திட்டங்களை செயல்படுத்தணும், எங்கள் மக்களுக்கு விடுதலை வேண்டும், எங்கள் மக்களுடைய வாழ்க்கை மேம்படணும், எங்கள் இளைஞர்களுக்கு, எங்கள் இளைஞர்லாம் கட்சி இளைஞர்களுக்கு இல்லை, சமூகத்தில் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும். இப்போ காமராஜர் காலத்தில் இவ்வளோ பள்ளிக்கூடம் திறந்ததாக சொல்கிறாங்க. நம்ம இவ்வளோ பள்ளிக்கூடம், ஏற்கனவே பல பள்ளிக்கூடங்கள் மூடப்படுது, இந்த பள்ளிக்கூடங்கள் மூடப்படக்கூடாது. இந்த நோக்கங்களோடு நீங்கள் அரசியலை அணுகுனா எது ஜெயிக்குதுன்னு பார்க்க வேணாம், எது மக்களுக்கு பயன் தரும் என்று பார்க்கணும். நமக்கு பாப்புலர் ஸ்கீம்ஸ் வேணும், பாப்புலிஸ்ட் ஸ்கீம்ஸ் வேண்டாம். ரெண்டுக்கு வித்தியாசம். ஆமா, மக்கள் நலன் கருதிய திட்டங்களை கொண்டுட்டு வாங்க. மக்களை ஈர்க்கக்கூடியது, கவரக்கூடியதுன்னு மட்டும் பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு உதாரணமா இந்த என்ன மோதிரமா, தங்க மோதிரம், தாய்மாமன், இதெல்லாம் ஒரு அரசு செய்யக்கூடிய வேலையா? செய்யவே கூடாது. நீங்க அதுக்கு பதில் அந்த குழந்தையினுடைய எதிர்காலத்திற்கு கல்விக்கு வழி செய்யுங்க, எல்லாருக்கும் வேலை வாய்ப்புக்கு வழி செய்யுங்க, அதுக்கு நோய் வந்தால் மருத்துவத்துக்கு இன்சூரன்ஸ் போடுங்க, அந்த காசை வந்து காப்புறுதி திட்டத்தில் போட்டு அந்த குழந்தைக்கு என்ன நடந்தாலும் இலவச மருத்துவம் கொடுங்க. அது உண்மையிலேயே பெரிய பலனை தரலன்றீங்க. அது கட்சிக்கும் பலன் தரல, சமூக மாற்றத்துக்கு கட்சிக்கு தருதா இல்லையா எனக்கு தெரியாதுங்க. நம்ம அதை பற்றி கவலையே இல்லை. இந்த மோதிரம் போட்டு எத்தனை வருஷத்துக்கு ஒரு தரம் போடுவாங்க, இந்த மோதிரத்தை வச்சிருந்து எவ்வளோ காலத்துக்கு என்ன பண்ண போகிறாங்க, மோதிரத்தோட மதிப்பு என்னாக போகுது, ரூபாய் மதிப்பு என்ன, தங்கத்தோட மதிப்பு என்ன? இப்போ இனி அடுத்த கட்டம்ன்றது எப்படி? தமிழ்நாடு அரசியல் சூழ்ந்து இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எல்லாமே புரட்டி போட்டு, அதாவது ஒரு செய்தி நீங்கள் எடுத்தோன்னு சொன்னீங்க, நான் கேட்டுக்கிட்டேன். பாஜகலாம் ஒரு பிரச்சனை இல்லை, பாஜக தான் இப்பயும் பெரிய பிரச்சனை. மேற்கு வங்கத்தில் அவங்க என்ன செஞ்சுருக்கிறாங்கன்னு பாருங்க. அந்த திரிணாமுல் காங்கிரஸில் ஜெயித்த எம்பிக்களில் பெரும்பகுதி எம்எல்ஏக்களை 60 பேரை இழுத்துட்டு போயிட்டாங்க, எம்பிக்களை வச்சுட்டாங்க. இப்போ என்ன குறி வச்சிருக்கிறாங்க தெரியுமா உங்களுக்கு? நாடாளுமன்றத்தில் எங்களுக்கு 400 இடம் வேணும்னு கேட்டார்ல மோடி, அது கொடுக்கல மக்கள், தனி மெஜாரிட்டியே கொடுக்கலையே. ஆனால் என்ன பண்ணாங்க, அடுத்த தேர்தல் வரைக்கும் காத்திருப்போம்லாம் காத்திருக்கல. இப்போ இது இல்லாமலே தேர்தல் ஆட்களை சேர்க்கிறாங்க. எதுக்கு? வெறும் மெஜாரிட்டிக்கு இல்லை, 3/2 மெஜாரிட்டிக்கு. 3/2 மெஜாரிட்டி எதுக்கு? அரசமைப்பு சட்டத்தை திருத்தறதுக்கு, ஒரு நாடு ஒரு தேர்தலை கொண்டு வர்றதுக்கு, தொகுதி மறுசீரமைப்பு பண்ணுறதுக்கு, பொது சிவில் சட்டம் கொண்டு வருவதற்கு, இந்தியா சமயச்சார்பற்ற நாடு என்ற நிலையை மாற்றி தெளிவான ஒரு இந்து தேசத்தை அறிவிக்கிறதுக்கு.
ஏன் ராமர் கோயில் பிரதிஷ்டை செய்த நாள் தான் நாட்டின் விடுதலை நாள் என்று ஆர்எஸ்எஸ் தலைவர் சொல்றாரு. இதுக்கு இங்க போதிய எம்பிக்கள்ல எம்எல்ஏக்கள்ல காத்திருக்கிறாங்க. அர்ணாப் கோஸ்வாமி சொல்றாரு 6 இடம் தான் இன்னும் மிச்சம் இருக்குங்கிறாரு. எதுக்கு? 3ல் 2 பங்கு பெரும்பான்மைக்கு நம்ம அவ்வளோதான் இடம் தொட்டு விடும் தூரத்தில் வந்துட்டோங்கிறார். இது ஒரு புடிச்சல் வாங்குறாரு. அதை சொல்றதுனுடைய அர்த்தம் என்னன்னா சுயேட்சை, இன்னொரு கட்சி ஒரு நம்பர் கிடைச்சிரும். இப்போ தமிழ்நாட்டில் அவங்களால பிடிக்க முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எல்லாரையும் அளந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. யார் உண்மையில் சீரியஸாக அதில் இருக்க போகிறாங்க, நமக்கு யார் தடையாக வர போகிறாங்க? ஏன்னா மக்கள் அடியோடு பகைத்து கொள்ள முடியாதுல்ல. நாங்கள் 0 பிஜேபின்னு இயக்கம் நடத்தினோம். சரி, ஒன்றாவது கிடைச்சி போச்சு. சரி, அதை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எப்படி போகிறது? இந்த ஒருத்தர் நம்ம கூட இருந்தார், அவரை வெளியில் அனுப்பி ஏதோ வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எந்த விதத்திலையாவது இங்கே நுழைய முடியுமா? அல்லது இவங்களையே நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். இந்தியாவில் 47க்கு பிறகு பெரிய சிக்கலுக்குரிய மாநிலமாக இந்திய ஆளும் அரசு கருதிய ஒரு இடம் காஷ்மீர், ஜம்மு காஷ்மீர். ஜம்மு காஷ்மீரில் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு கிளையே இல்லை, ரொம்ப காலம் வரைக்கும் இல்லை. அதனுடைய விளைவு என்ன? 53ல் ஷேக் அப்துல்லாவை பதவி நீக்கம் செய்து அவரை கொண்டுட்டு வந்து சிறையில் அடைக்கும் போது ஜவஹர்லால் நேரு பக்ஷி குலாம் அகமதுன்னு அவர் கட்சியில் இருக்கிற ஒருத்தரை கூட்டு அடுத்த முதலமைச்சராக்கினார். அப்போ என்ன அர்த்தம்? அவங்களுக்கு கட்சிக்கிலேயே வேண்டாம், ஆனால் அவங்க வேலைகளை செய்வதற்கு அங்கேயே ஆள் பிடிச்சிக்குவாங்க. இதையெல்லாம் தமிழ்நாட்டில் செய்வதற்கு அவங்க காத்திருக்கிறாங்க. நாம் எச்சரிக்கையாக இல்லைன்னா ஒவ்வொருத்தரையும் நம்ம கூர்ந்து பார்க்கணும், யார் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்ட்டு. இப்போ நான் உதாரணம் சொன்ன பாருங்க, தர்மேந்திர சிங் பிரதான் பதவி விலகு என்று அங்கே கோரிக்கையை எழுப்பி கொண்டிருக்கிற போது நீட்டை ஒழிச்சிட்டா போதுங்க அப்படின்னு சொல்கிற குரல் எங்கேருந்து வருது உங்களுக்கு? தமிழ்நாட்டிலேருந்து வருது. அப்போ இதில் யார் முந்திரா என்னன்னு பார்க்குறாங்க. இது எந்த அளவுக்கு நம்ம வேலைக்கு உதவியாக இருக்கும்னு பார்க்குறாங்க. அதனால் இப்போ உள்ள நிலைமையை வச்சுக்கிட்டு இதை அலட்சியப்படுத்திடாதீங்க. ஓகே. அவங்க இன்னொன்று அவங்க இப்போ என்ன பார்க்குறாங்கன்னா, வட மாநிலங்களில் அதிகமான இடங்கள் கிடைச்சி போச்சு என்று சொன்னால் தென் மாநிலங்கள் ஒரு பக்கம் இருந்துட்டு போகட்டும் ஓரமாக. போன முறை ஜம்மு காஷ்மீரில் காஷ்மீர் வேலியில் 3 தொகுதிகளில் பாஜக போட்டி போடவே இல்லை. கிரவுண்ட் ரியாலிட்டிஸ் ஆர் டிஃபரெண்ட்னு சொன்னார் அமித்ஷா. நாட்டை ஆளுகிற வல்லமை பொருந்திய கட்சி 3 தொகுதிகளில் கேண்டிடேட்டே நிறுத்தலை. சரி, தமிழ்நாட்டில் நம்ம கேண்டிடேட் இல்லைன்னா என்ன, நம்ம காரியானா சரி, அது மாதிரி யோசிக்கலாம் உங்களுக்கு. அதனால பாஜக பாசிசம் என்பது இந்துத்துவ ஆபத்து எதுவும் விலகி போயிடல, எல்லாம் அப்படியே இருக்கு. இந்த பொம்மைகள் எந்த பக்கம் இடிக்க போகுது, எந்த அசைவுக்கு அசைய போகுதுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவ்வளோதான். மக்கள் இப்போதும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதுக்கு ஒரு அடையாளம் தான் அந்த மக்கள் டெல்லியில் நடத்தி இருக்கிற மாணவர்கள் நடத்தி இருக்கிற போராட்டம். இங்கேயும் போராட்டங்கள் வருது, வர்ற வரைக்கும் நல்லது. ஆனால் அந்த போராட்டங்களில் கோரிக்கை என்ன அரசியல் கோரிக்கையாக இருக்கணுங்கிறதுல ஒரு தெளிவோடு வரணும். அது நிச்சயமாக தமிழக அரசியலின் தற்போதைய சூழல் குறித்து உங்களோட விரிவான பார்வைகளை முன் வச்சுங்க. மிக்க நன்றி. நன்றி. மற்றொரு நேர்காணலில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.